ஹலோ குட்டீஸ். ரொம்ப 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 சுவாரஸ்யமான மாயாஜால கதையை கேட்க போறோம். தயார் தானே? வாங்க தொடங்கலாம். ஒரு கிராமத்துல கோபி என்ற ஒரு விவசாயி இருந்தாராம். அவரு ரொம்ப கஷ்டப்பட்டு உழைப்பாராம். அப்படி உழைச்சாலும் வெயில் காலத்துல அவரோட நிலத்துல ஒரு பயிரும் இருக்காதாம். அவருக்கு ரொம்ப கவலையாம். ஒரு நாள் நிலத்தை உழுது கொண்டே இருக்கும்போது டக்குன்னு ஒரு சவுண்டு. என்ன சவுண்டு அப்படின்னு கேட்கும்போது அங்க ஒரு மண்பானை இருந்துச்சாம். அந்த மண்பானையை எடுத்ததும் வெறும் பானை தானா அப்படின்னு சோகமா இருந்தாராம். உடனே அவர் கையில் இருந்த மண்வெட்டிய அந்த பானைக்குள்ள போட்டாராம். போட்டு சிறு நேரம் கழித்து அவர் வீட்டுக்கு போனாராம். வீட்டுக்கு போய் பார்க்கும்போது அந்த மண்வெட்டி 100 மண்வெட்டியா இருந்ததாம். உடனே அவர் சந்தோஷத்துல குதிச்சாராம். ஆஹா, இது மாய மண்பானை அப்படின்னு கூறினாராம். உடனே ஒரு முட்டையை எடுத்து போட்டு பார்த்தாராம். அந்த முட்டை 100 முட்டையா ஆச்சாம். ஒரு ரொட்டி துண்டை போட்டு பார்த்தாராம். அந்த ரொட்டி துண்டு 100 ரொட்டி துண்டா ஆச்சாம். இப்படி ஒவ்வொரு பொருளா போட்டு போட்டு அவரு செல்வந்தரா ஆனாராம். அதை பார்த்த மத்தவங்க பொறாமைப்பட்டாங்களாம். உடனே அந்த ஊர் மன்னர்கிட்ட போய் கூறினாங்களாம். உடனே மன்னர் அந்த பானையை கொண்டு வர ஆணையிட்டாராம். உடனே அந்த பானையை அரண்மனைக்கு கோபி எடுத்துட்டு போனாராம். மன்னர் அந்த பானையை அருகில் போய் பார்த்தாராம். டர்க்குன்னு வழுக்கி அந்த பானைக்குள்ள விழுந்துட்டாராம். உடனே அந்த பானையிலிருந்து 100 மன்னர்கள் வந்தார்களாம். நான் தான் அரசன், நான் தான் அரசன் அப்படின்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்களாம். அதை பார்த்த கோபி பயந்துட்டு அந்த பானையை எடுத்துக்கிட்டு வேகமா மலைக்கு மேல இந்த பானை ரொம்ப ஆபத்தானது. இது நம்ம கிட்ட இருக்கவே கூடாது அப்படின்ட்டு மலை மேல இருந்து தூக்கி கீழே போட்டாராம். அந்த பானை துக்கு நூறா உடைஞ்சு மாயமா மறைஞ்சிருச்சாம். கதையிலேருந்து நம்மளுக்கு தெரியிற நீதி என்ன? உழைப்புக்கு சமமான மாயம் இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லை. பேராசை என்னைக்குமே பெரும் நஷ்டத்துல தான் போய் முடியும்.